அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெள்ளிக்கிழமை இரவு அல்லாஹுவின் அருளும் பரக்கத்தும் அதிகமாக கிடைக்கும் சிறப்பான நேரம். இந்த இரவில் நம்பிக்கையுடன் இந்த எளிய திக்ருகளை ஓதுவதால் அல்லாஹ் உங்கள் வீடு, தொழில், வாழ்வில் பரக்கத்தை அதிகரித்து சிரமங்களை நீக்குவானாக. இந்த வீடியோவில் ஓத வேண்டிய திக்ர் என்ன, எவ்வாறு, எத்தனை முறை ஓத வேண்டும், வெள்ளிக்கிழமை இரவின் சிறப்புகள் என்ன, சூரத்துல் கஹ்ஃபின் முக்கியத்துவம் என்ன என்பவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவை இறுதி வரை பாருங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருளையும் பரக்கத்தையும் வழங்குவானாக. ஆமீன். ஓத வேண்டிய திக்ருகள்: யா கனியு, யா முஹ்னி, யா ரஸாக், யா அர்ஹமர் ராஹிமீன். யா கனியு பொருள் தேவையற்றவன். யா முஹ்னி பொருள் சீமானாக்குபவன், நிறைவாக்குபவன். யா ரஸாக் பொருள் உணவளிப்பவன். யா அர்ஹமர் ராஹிமீன் பொருள் கருணையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கருணையாளரே. இந்த திக்கரை எப்படி ஓத வேண்டும்? முதலில் ஒழுவுடன் கிபுலாவை நோக்கி அமர்ந்து ஓதலாம். ஒழு இல்லாமலும் ஓதலாம். ஒழுவுடன் ஓதுவது சிறந்தது. இக்லாசுடன் ஓதுங்கள். எண்ணிக்கையை தஸ்பீஹ் அல்லது விரல்களால் எண்ணலாம். இந்த திக்ருகளை எத்தனை முறை ஓத வேண்டும்? உங்களால் முடிந்த அளவு எத்தனை முறை ஓதினாலும் சரி. வெள்ளி இரவின் சிறப்புகள் என்ன? வெள்ளிக்கிழமை இரவு அடியார்களுக்கு மிகச் சிறப்பான நேரமாகும். இந்த இரவில் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன தெரியுமா? 1. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது. 2. சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவது. வெள்ளிக்கிழமை இதை ஓதுபவருக்கு 100 கிடைக்கும் என்று ஹதீஸ்களில் வந்துள்ளது. 3. அதிகமாக துவா செய்வது. வெள்ளிக்கிழமையில் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சிறப்பு நேரம் உண்டு. 4. திக்ரு மற்றும் இஸ்திஃபார். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஆகியவற்றை அதிகமாக ஓதுங்கள். சூரா கஹ்ஃபின் முக்கியத்துவம் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் வெள்ளிக்கிழமை சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறாரோ அவருக்கு அந்த வெள்ளியிலிருந்து அடுத்த வெள்ளி வரை ஒளி, அதாவது நூர் வழங்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் சூரத்துல் கஹ்ஃபின் முதல் 10 வசனங்களை மன்னனம் செய்கிறாரோ அவர் தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கப்படுவார். மற்றொரு அறிவிப்பில் சூரத்துல் கஹ்ஃபின் கடைசி 10 வசனங்களை ஓதுபவர் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்து பாதுகாக்கப்படுவார். 3. வெள்ளிக்கிழமையில் இதை ஓதுவது சிறந்த சுன்னத்தான அமலாகும். இந்த வெள்ளி இரவில் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லுங்கள். சூரத்துல் கஹ்ஃபை ஓதுங்கள். துவா செய்து பாவ மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ் நம் துவாக்களை ஏற்று பாவங்களை மன்னித்து இம்மையிலும் மறுமையிலும் நன்மை அருள்வானாக. ஆமீன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆமீன் என்று கமெண்ட் செய்ய மறக்காதீர்கள். இதுபோன்ற இஸ்லாமிய வீடியோக்களை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.